ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநரலை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் நிரந்தரமாக பணம் வர்றதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். பொருளாதாரம், கையில் காசு பணம் இருக்கணும். குடும்பமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலுமே பணத்தை மையப்படுத்தி தான் இருக்குது. 4 காசு வீட்டுக்கு கொண்டு வந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்க. பெற்ற தாயே இருந்தாலும் சரி, கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, புருஷன் முறையாட்டி பிள்ளைகள் எந்த உறவாக இருந்தாலும் சரி, பணம் இருக்கணும். சரியா? ஒரு லெவலுக்கு மேலே பணம் இருந்தால் தான் உறவு வலுவாக இருக்கும். சரியா? ரிலேஷன்ஷிப்பை ரினிவல் பண்ணணும்னா பணப்பழக்கம் இருக்க வேண்டும். சரி, விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. விசாகம், அனுசம், கேட்டை. இந்த 3 நட்சத்திரத்துக்கு பணப்பழக்கம் எப்படி சார் இருக்கும்? இப்போ என்ன செஞ்சால் பணம் வரும்? தொடர்ந்து அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க, நல்லபடியாக இருங்க. சரியா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணத்தில் விட்டுருவோம். அதே மாதிரி லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி நடக்கும். புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை எல்லாமே நடக்கும். ஒரு மத்தியம இதில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். சுக்கிரன் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா? 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 6ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு போவார். 6ஆம் இடத்துல போனார்னா சுப செலவு இருக்கும், சுபவரையும் இருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ரைட்டு. சுக்கிர திசைக்கு வேணால் ஒரு மந்திரம் அனுப்புகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொன்னீங்கன்னா சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு 20 வருஷம் நல்லாயிருக்கும். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. துதி, சுக்கிர துதி, அருமையான மந்திரம், தினமும் சொல்லணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. இப்போ விருச்சிக ராசிக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. சார், நான் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கேன், இல்லைனா ஒரு கிளீனராக இருக்கிறேன், கண்டக்டராக இருக்கிறேன், ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறேன். சரியா? தினம் வேலை பார்க்குறேன், தினக்கூலி தான். தனியாரில் இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, எனக்கு மாத சம்பளம் தான் சார். ஒரே வேலை பார்க்குறேன், அந்த வேலை மூலம் தான் வருமானம் வருது. அப்படிங்கிறவங்களுக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு. ஏன்னா ராசி தான் உங்களுக்கு உங்களுடைய மனதையும் உடலையும் சொல்லுது. லக்கணங்கிறது தனிப்பட்ட உறவை சொல்லும். இன்னாருக்கு மகன், இன்னாருடைய கணவன், இன்னாருடைய தகப்பன், இந்த உறவுக்கு சம்மந்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லும். ஆனால் ராசிங்கிறது வெளிவட்டாரம். உங்களுடைய மனம், உடல், வெளிவட்டாரத்தில் எப்படி அது கோஆர்டினேட் ஆகுது அதை சொல்கிறது. நீங்கள் உடலால், மனதால் மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறீங்க, மற்ற விஷயத்தில் எப்படி தலையிடுறீங்க, ஒரு விஷயத்தை எப்படி பேசி முடிக்கிறீங்க, எப்படி தீர்க்கிறீங்க, ஒரு இடத்துல எப்படி வேலை பார்க்குறீங்க, ஒரு டீமுக்குள்ளே போய் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் செய்கிறது ராசி தான். அந்த ராசிப்படி பார்த்தோம்னா ஒரு மனிதன், எனக்கு வருமானம் வரணும் சார், எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரை வழிபாடு பண்ணணும்னா குரு பகவானை வழிபாடு பண்ணணும். குரு தான் ரொம்ப முக்கியமான விருச்சிக ராசிக்கு. தனஸ்தானாதிபதி, ராசிக்கு 2 கூடையவன், வருமானத்தை கொடுக்குறவர். அதனால் நீங்கள் குருவை ரொம்ப மதிக்கணும். சரியா நேரலே? உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களை ரொம்ப கும்பிடணும். அதாவது எப்படின்னா, சில பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும். வேலை, வீடு, விட்டு விட்ட வேலை, வேலையை விட்ட வீடு, வருமானம், மாத வருமானம், பிள்ளை குட்டியை பார்க்குறேன், நிம்மதியாக காலத்தை கடிக்கிறேன், இப்படி இருக்கிறவங்க குரு வழிபாடு பண்ணணும், சித்தர் வழிபாடு பண்ணணும். 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. அந்த சித்தர் ஃபோட்டோ வேணால் என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்புவேன் நான். சரியா? 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. அந்த சித்தரில் வேணால் சொல்கிறேன் நான். விசாகம் கொதம்பை சித்தர், அனுசம் வால்மீகி, கேட்டை வியாசர். இவங்க படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? இந்த தினம் வேலை பார்க்குறவங்க, மாத வருமானம் வேலை பார்க்குறவங்க, சரியா, வட்டம் போட்டு வாழ்கிறவங்க, திட்டம் போட்டு சிறப்பாக இருக்கிறவங்களாம் இந்த சித்தரில் வழிபாடு பண்ணணும். இல்லைனா குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். சித்தர் வழிபாடு சிறப்பை தரும். அதுபோக பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிற்காலத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? இன்றைக்கி நம்ம விதை போட்டோம்னா பின்னாடி மரமாகி நமக்கு நல்ல ஒரு கனியை கொடுக்கும். அதனால் நீங்கள் சித்தர் வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா? அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. இப்போ நான் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறேன் சார். நான் ஒரு கம்பெனியில் ஒரு வண்டி ஓட்டிகிட்ருக்கிறேன், டிரைவராக இருக்கிறேன், ஆட்டோ டிரைவராக இருக்கிறேன். நான் சொந்தமாக எனக்கு ஆட்டோ வாங்கி விட முடியாதா? எனக்கு அந்த அமைப்பு இருக்காதா? அதிர்ஷ்டம் கை கொடுக்காதா? எனக்கு அதிர்ஷ்டம் வராதா? இன்னும் நாளாக பெருகாதா? சரியா? நான் ஒரு கடையில் வேலை பார்க்குறேன், அந்த கடைக்கு நான் ஓனர் ஆக முடியாதா? இப்படின்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. சரியா? ஆசைப்படலாம், உழைப்பின் பேரில் ஆசைப்படலாம். நம்ம உழைச்சிக்கிட்டு ஆசைப்படலாம், சும்மா உட்காந்துக்கிட்டு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும். அதிர்ஷ்டம் கை கொடுத்தா தான் அந்த ஆசை நிறைவேறும், இல்லைன்னா நிராசையாக போயிடும். ஸோ ஆசைப்படுறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்துச்சுன்னா ஆசை நிறைவேறும். அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்குற யார் சார்? அவரும் குரு பகவான் தான். சரியா? அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் குரு பகவான் தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு திட்டமாக இருக்கிறீங்க, ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறீங்க. நான் எப்படியும் ஒரு 2 வண்டி 3 வண்டி வாங்கி ட்ராவல்ஸ் பண்ணுவேன், வண்டிக்கு விட்டு சம்பாதிப்பேன், இல்லைன்னா 2 கடை கண்ணி கட்டி வாடகைக்கு விடுவேன், 2 வீடு கட்டுவேன் அப்படின்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு. சில பேருக்கு சில அதிர்ஷ்டம் இருக்கும்.
அது உங்கள் ஜாதகத்திலே இருக்கும் அந்த அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வரும். சில பேர் அப்படியே வாழ்நாள் முழுக்க இந்த அடிமை வேலை கூலி வேலை பார்த்தே காலத்தை முடிச்சுடுவாங்க. ஒரு கடையில் கணக்கு பிள்ளை வேலை பார்த்தே சில பேர் காலத்தை முடிச்சுடுவாங்க. கடைக்கு போகிறேன், கணக்கு எழுதுறேன், அப்படியே கைக்கு வாய்க்கு சரியாக இருக்கும், அப்படியே காலத்தை முடிச்சுடுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான். சரியா, பலசர கடையில் போய் கணக்கு வேலை பார்த்து நிறைய பேர் குடும்பத்தை கழிச்சிருக்காங்க. அது என்ன அவர் போய் உட்காந்துருவார், காலையில் போவார், சாயந்தரம் வருவார். சரியா, இப்படி நிறையா இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு விதமான அமைப்பு இருக்குது. அவங்க வாழ்க்கைலாம் அப்படியே போயிடும். இப்போ வந்து இது என்னென்னா அதிர்ஷ்டம் பேரில் கொஞ்சம் செய்யணும். சரியா, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிழைக்கணும், எக்ஸ்ட்ரா செய்யணும், கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும், பெரிய லெவலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களும் குருவை தான் கும்பிடணும், அந்த சித்தரில் வழிபாடு பண்ணணும். ஸோ விருச்சிக ராசிக்கு 50% வழிபாடு பணம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுற தெய்வம் வந்து குரு பகவான் தான், தட்சிணாமூர்த்தி தான். அதுபோல் சித்தர்கள் வழிபாடு, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு பண்ணாலே 50% சரியாயிரும். அதுபோக வியாழக்கிழமை தோறும் என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து கடலை உருண்டை கொடுங்க. பசுமாட்டுக்கு வந்து கடலை உருண்டை கொடுங்க. வியாழக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க. வியாழக்கிழமையே வந்து ஒரு முக்கியமான நாளை எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுங்க, சேண்டல் கலர் போடுங்க, கோல்டன் கலர் போடுங்க, லெமன் கலர் ட்ரெஸ் போடுங்க. அதுபோக வியாழக்கிழமை வந்து யானைகளை பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா யானைகளுக்கு தீனி கொடுங்க, யானைக்கு அதை வாங்கி கொடுங்க. யானை பசிக்கு நம்மளால் போட முடியாது, ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம். 2 வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம், பக்கத்தில் கரும்பு இருந்தால் கரும்பு வாங்கி கொடுக்கலாம், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடு கொண்டு போனோம்னா சாப்பாடை கொடுக்கலாம். ஸோ யானைக்கு வந்து தீனி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்கு வந்து பணத்தை கொடுக்குறவர் இவங்க தான். இனிமேல் பணத்தை கொடுக்குறவர்கள் இவர்கள் தான். இந்த வழிபாடு காரியம்தான் உங்களுக்கு இனிமேல் பணத்தை கொடுக்கணும். இதை நீங்கள் விட்டுறக்கூடாது. நான் தம்மால் அப்படித்தான் போடுவேன். இனிமேல் பணத்தை கொடுப்பவர்கள் இவர்கள் தான். இவர்கள் மூலியம் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால் இவர்களை விட்டு விடாதீர்கள். இப்படி தான் தம்மையில் போடுவேன், டைட்டில் போடுவேன். அதனால் விருச்சிக ராசியில் இது ஒரு சூட்சும வழிபாடு. சரியா, அதனால் அந்தந்த காரியத்தில் இருக்கிறவங்க அந்தந்த காரியம் நிறைவேறணும்னா இது மாதிரி வழிபாடு சில கைங்கரியம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிப்பா, அடுத்து சார், நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும், பேர் புகழோடு இருக்கணும். சரியா, 4 பேருக்கு நல்லது செய்யணும். சரியா, தோன்றினால் புகழோடு தோன்றுக அப்படி சொல்கிற மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து காலத்துக்கு பின்னாடி பேரோடு இருக்கணும், வெற்றி பெறணும், அரசாங்கத்தில் வெற்றி பெறணும், பெரிய லெவலுக்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சந்திரனுடைய அனுக்கிரத்தை பெறணும். சந்திரனை பிடிக்கணும். சரியா, சந்திரனை என்ன ஆதிபராசக்தி, அன்னை ஆதிபராசக்தி வழிபாடு பண்ணணும். வளர்பிறை காலத்துலலாம் வழிபாடு பண்ணணும். இப்போல்லாம் வளர்பிறை காலம்தான். சரியா, இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி, வளர்பிறை காலத்தில் வழிபாடு பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகணும். சரியா, திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பச்சரி சாதம் கொடுக்கணும். திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பச்சரி சாதத்தில் கொஞ்சம் தயிர் ஊற்றி கொடுத்தா சூப்பர். சரி, தயிரும் பச்சரி சாதம் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பசுமாட்டுக்கு அதை கொடுக்கணும். பசுமாட்டுக்கு தான் கொடுக்கணும். பசுமாடி வந்து மகாலட்சுமியோட அம்சம். அதனால் விருச்சிக ராசியில் கொஞ்சம் நான் பெரிய லெவல் ஆகணும் சார், ஒரு கட்சியில் தலைமை எடுத்து பெரிய ஆள் ஆகணும், கட்சியில் சேர்ந்து பாப்புலாரிட்டி வரணும், பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படின்னா சந்திரன் அவர் தான் அதுக்கு உதவி பண்ணுவார் ராசிக்கு. சரியா, சந்திரன் தான் அதை உங்களுக்கு கொடுக்க உகந்த கிரகம். ஸோ சந்திரனை வழிபாடு பண்ணணும், பௌர்ணமி சந்திரனை வழிபாடு பண்ணணும், பௌர்ணமி கிரிவலம் போகணும், அம்மன் வழிபாடு பண்ணணும். அதுபோக வந்து பசுமாட்டுக்கு வந்து பச்சரி சாதம் தயிர் ஊற்றி கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிட்டும். 4 பேருக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு ஊருக்கு தலைவனாக இருக்கலாம். சரியா, ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்கலாம். உங்களையும் பெரிய மனுஷன்னு நினச்சி நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதுபோக உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்கள் காலத்துக்கு பின்னாடி உங்கள் பேரை வந்து உங்கள் பிள்ளைகள்லாம் பேசுவாங்க. உங்கள் குழந்தைகள் எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர், எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க, எங்கள் அம்மா நல்லா இருந்தாங்க, எங்கள் அப்பா பெருசு இருந்தார், இப்படி இருந்தார், நல்ல காரியம் பண்ணார் அப்படின்னு உங்கள் காலத்துக்கு பின்னாடி உங்கள் பேரில் நிலைக்கப்படும். உங்கள் பேர்கள் வந்து என்ன செய்யப்படும், பொறிக்கப்படும். சரியா, உங்கள் பேர்கள் வந்து பொறிக்கப்படும். உங்கள் பேரெல்லாம் வந்து நினைவு சின்னங்களாக இருக்கும், காலங்கடந்து பேர் நிற்கும். அப்படின்னா அதுக்கு சந்திரன் தான் வேணும். அதனால் நீங்கள் வந்து இந்த காரியம் பண்ணினீங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து பணத்தோடு இருக்கலாம். பணம் அடுத்து வந்து பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே அடுத்தடுத்து கிடைக்கும். வெறும் பணம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு பெரிய பேர் புகழை கொடுக்காது. பேர் புகழோடு இருக்கணும். சரியா, நல்ல அமோகமாக வாழணும்னா சந்திரனுடைய அனுக்கிரகம் இருக்கணும். அதை நீங்கள் செய்யணும். இந்த காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. அடுத்து வந்து லாபம் இருக்கணும் சார். எனக்கு பேர் புகழ் இருக்குது சார், எல்லாமே இருக்குது, ஆனால் லாபம் இல்லை, பெரிய ப்ராஃபிட் இல்லை. எனக்கு லாபம் வரணும். 1க்கு 1 4 பெருகணும், 4 10 பெருகணும், 10 100 பெருகணும், 6 ஓடணும் அப்படின்னா லாபம் இருக்கணும். லாபம்னா யார்? புதன் தான். புதன் வந்து 8க்கு 11க்கு வருவார்.
தட்டி கழிக்கிறவர் அவர் தான், எட்டி உதைக்கிறவர் அவர் தான், கட்டி கொடுக்குறவர் அவர் தான். புதன் வந்து விருச்சிக ராசிக்கு 2 விதமான பலனாக கொடுப்பாரு. தட்டி கழிப்பார், சில சங்கடத்தை கொடுப்பாரு, தேவையில்லாத பிரச்சனையும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் லாபத்தை கொடுக்குறவரும் அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல நிலைமையில் இருந்தவங்களுக்கு ஈஸியாக பணக்காரனாகிடுவாங்க, ஈஸியாக லாபம் சம்பாதிப்பாங்க. சரியா? புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? புதன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம். சரியா? 3ஆம் இடத்துல இருக்கலாம். 2ஆம் இடம்னா தனுசுல இருக்கலாம். நல்ல அமைப்பு தான். 8ஆம் இடத்தை பார்ப்பார், தூரதேச அமைப்பில் வேலை இருக்கும், எதிர்பாரா பண வரவு இருக்கும், நல்லா பேசி ஈஸி பழைப்பாங்க, நல்ல வேலை இருக்கும். 2ஆம் இடம் தனுசில் அவர் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருப்பார். குரு வீட்டில் இருக்கிறாரு. குரு வீட்டில் புதன் இருக்குது வந்து எப்படி நல்ல அமைப்பு தான். ஒரு சிவன் கோயிலில் போய் ஒரு வைஷ்ணவர் போய் உட்காந்துருக்கிற மாதிரி, ஒரு சிவன் ஆலயத்தில் போய் ஒரு வைஷ்ணவர் நாமம் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி தனுசில் புதன் இருக்குது, நல்ல அமைப்பு தான். ஸோ உங்கள் ராசி கட்டத்தில் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் சும்மா அந்த ராசி பலன் கேட்க தான் முக்கியம் கிடையாது, ஜாதகத்தை செக் பண்ணணும். இப்போ இந்த புதன் விருச்சிக ராசிக்கு ஆகாதவர் அட்டமாதிபதி தான், இருப்பினும் அவர் 2ஆம் இடத்துல இருக்கலாம். தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பாருங்க, அவ்வளோதாங்க. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா மிதுனத்துக்கு 7ஆம் இடத்துல இருப்பார், கன்னிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். நல்ல பலங்களை கொடுப்பாரு, பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. இப்போ வந்து விருச்சிக ராசியில் 2ஆம் இடம் தனுசில் இருக்கிறவங்க பேசி பிழைப்பாங்க, நல்லா பேசி பெரிய லெவலில் போவாங்க, பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டராக இருப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, சீக்கிரமாக பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபல் ஆகிடுவாங்க, ஹெட்மாஸ்டர் ஆகிடுவாங்க, நல்ல பெரிய லெவலுக்கு போவாங்க. இவங்க பேச்சு வந்து உயர்ந்த லெவலில் பேச்சாக இருக்கும், ஹாஸ்ட்லியாக இருக்கும், ராயல் கொட்டேஷன் கொடுப்பாங்க, பெரிய ஆன்மீகவாதி ஆயிடுவாங்க, சமய சொற்பொழிவாளர் ஆயிடுவாங்க, பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய மத குருவாயிருவாங்க. மத குருவாகி இவங்க பேச்சு வந்து நல்லாயிருக்கும், இவங்களுடைய சொல்லாடல், சொற்பொழிவு, கதகலாட்சியம் எல்லாம் நல்லாயிருக்கும், ஒரு பெரிய கூட்டமே கூடும், இவங்க பேச்சுக்கு எல்லாரும் மயங்கி இருப்பாங்க. சரியா? அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதனால் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நான் ஏன் புதனுக்கு கொஞ்சம் வருஷப்படுத்துகிறேன்னா, நான் புதன் வந்து விருச்சிகத்துக்கு ஆகாத கிரகம், குருவும் சந்திரனும் ஆகின்ற கிரகம், விருச்சிக ராசிக்கு நல்லது செய்கிற கிரகம். சந்திர ராசியில் நீசமானாலுமே அவர் வந்து பாக்கியாதிபதி, கெடுக்க மாட்டார். சரியா? இயல்பு நிலையை வேணால் கொஞ்சம் மாற்றி அமைப்பார், வழியை கெடுக்க மாட்டார். குருவும் கெடுக்க மாட்டார், ஆனால் புதன் கெடுப்பார். விருச்சிக ராசிக்கு எப்போன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். விருச்சிக ராசியை காலவாரி விடுறவர் புதன் தான். அதனால தான் புதன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கிறனால ஆயுள் தீர்க்கம், அது வேற ஒரு விஷயம், நல்லா இருக்கும், பேசியே பிழைக்கலாம். அடுத்து 3ஆம் இடத்துல இருக்குது பரவாயில்ல, மகரத்தில் அவர் ஸ்தான பலம் பெறுவார், நட்பு நிலையில் இருப்பார், கபடியாக இருப்பாங்க, அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க, கலை தொடர்பில் நல்லா இருப்பாங்க, நல்லா ஒரு ஆடிப்பாடி வேலை செய்வாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து உடல் உழைப்பின் பேரில் நல்லா இருக்கும், ஆடல், டான்ஸு, மற்ற விஷயங்கள் பண்ணுறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது, உடல் உழைப்பால் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, சினிமா துறையில் இருக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இது மாதிரிலாம் நல்லா வரும். சரியா? கலைகள் நல்லா இருக்கும், கைத்தொழில் சிறப்பாக இருக்கும். சரியா? நல்ல கைத்தொழில், வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும். சரியா? அது சனி பகவானுடைய ஆட்சி வீடு, அதனால் எந்த அளவுக்கு இவங்க கலையை வளர்க்குறாங்க, கலை சம்மந்தப்பட்ட துறையில் விளக்குறாங்களோ நல்லா இருக்கும். ஸோ புதன் 3ஆம் இடத்துலையும் இருக்கலாம், ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. புதன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஸ்தான பலம் பெற்றிருப்பார், ஆள் நல்லா இருப்பாங்க, கலர் மேலே நல்ல மீனாக இருப்பாங்க, தகப்பன வழியில் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 4ஆம் இடத்துலையும் இருக்கலாம், உயர்கல்வி நல்லாயிருக்கும். சரியா? இவங்களாம் வந்து உயர்கல்வி, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இது மாதிரி படித்து பெருசாக போயிடுவாங்க. இன்ஜினியரிங், ட்ரெஸ் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, ஆயில் அண்டு கேஸ், இவங்களாம் அந்த கல்ஃப் கண்ட்ரியில் போய் வேலை வைப்பாங்க. பாதி நேரம் வெயிலே இருப்பாங்க, வெயில் வேலையிலே இருப்பாங்க, வெயிலோடு ஒட்டி திருவாங்க, வேர்வை சிந்தி வேலை பார்ப்பாங்க. ஆனால் தொழில் நல்லபடி அமையும். சரியா? மோட்டார் வாகனம் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கும். சில பேருக்கு விவசாயத்தில் பலிதமாக இருக்கும். புன்சை பயிர்னா என்ன? இந்த கேப்பை, கேழ்வரகு, பயிர் பச்சை போடுறதாங்களோ அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இல்லைன்னா அதில் வியாபாரியாக இருப்பாங்க, மளிகை கடை வச்சுருப்பாங்க, நவதானிய வியாபாரியாக இருப்பாங்க. ஸோ இப்படி மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நல்ல அமைப்பாக இருக்கும் கும்பத்தில். அதுபோல் சில பேர் ஜோதிடராக இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கும்பத்தில் இருக்கிற புதன் வந்து அதெல்லாம் கொடுப்பாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. சரியா? 5ல் இருக்கிறனால அவர் பங்கம் அடைஞ்சிட்டாருன்னா நல்லா இருப்பாங்க, கோயில் குளத்து போவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் சாமியை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. மேசத்தில் இருந்தார்னா அவர் நல்லா இருக்க மாட்டார். கடன் கப்பு பிரச்சனை, பஞ்சாயத்து, வம்பு வழக்கு, விரயம், அடுத்தவனுக்கு வாங்கி கொடுக்குறது, நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி இவங்க முன்ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு கையை பெஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ மேசத்தில் புதன் இருக்கக்கூடாது. ரிஷபத்தில் இருக்கலாம். ராசியை பார்ப்பார். இவங்க எப்படின்னா குடும்ப விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 8 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க, குடும்ப விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் ஆள் அறிவுபூர்வமாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க, விஷயத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க, கற்பூரம் மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு பற்றிக்கிடுவாங்க. சரியா? 7ஆம் இடத்துல புதன் வந்து அதை செய்வார், இணக்கத்தை கொடுப்பார், கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம் நல்லா இருக்கும். பொண்டாட்டி பார்க்குறானே இல்லையா,
நண்பனை பார்க்காம இருக்க மாட்டான். சரியா, நல்லாயிருக்கும். மனைவியும் ஒரு கூட்டாளி தானே. மனைவி வந்து லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸு வந்து நமக்கு மற்ற விஷயத்துக்கு பார்ட்னர், ஸ்போர்ட்ஸுக்கு, விளையாட்டுக்கு, வெளி வட்டாரத்துக்கு பார்ட்னர். அதனால் இவங்க வந்து நட்பில் நல்லா இருப்பாங்க. நட்பை கற்பு மாதிரி எண்ணுவாங்க. நல்ல ஒரு ஜெனுவனாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஈஸியாக மற்றதெல்லாம் கை கொடுக்கும். வெகுஜன தொடர்பு இணக்கம்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து 8ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்தாருன்னா பரவாயில்ல. 8ல் 8 கூடிய ஒன்று இருக்கிறதுனால என்ன, அலைச்சல் திருச்சல் இருக்கும், வம்புகளுக்கு பிரச்சனை இருக்கும், பேசி காரியம் பண்ணுவாங்க. சில பேர் சிறந்த ஜோதிடராக இருப்பாங்க. பேசி குறி சொல்லி பேசி நல்லா காரியத்தை சாதிப்பாங்க. தூரதேச அமைப்பு இருக்கும், வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் நல்லா சம்பாதிப்பாங்க. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிப்பாங்க. சரியா, ஸோ புதன் வந்து மிதுன ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு மிதுனத்தில் இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். ஆயில் நல்லா இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கொஞ்சம் அறிவு மேதாவையாக இருப்பாங்க. சரியா, சில விஷயத்தில் சட்ட சிக்கல்லாம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது, சட்ட சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து 9ஆம் இடம் கடகத்தில் இருக்கக்கூடாது, பகமை பெறுவார். சரியா, கடகத்தில் இருந்தாருன்னா அப்போ அறிவாளியாக இருப்பான். அப்பா அறிவாளியாக இருப்பான், ஆனால் அப்பனால் ஒன்றும் ஆரையும் காதியம் ஆகாது, பிரச்சனை இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பு இருக்கும், உறவு முறையில் நல்லா இருக்காது. கடகத்தில் புதன் இருக்குது, நல்ல அமைப்பு கிடையாது. சரியா, ஏன்னா வீடு கொடுத்தவன் வந்து உங்கள் ராசியில் நீசமாக இருப்பான், அவ்வளோதான். இதாங்க ஜோதிடம். கடகத்தில் புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் உங்கள் ராசியில் நீசமாக இருப்பான். விருச்சிக ராசியில் பிறந்தாலே சந்திரன் நீசன்னு அர்த்தம். அதுவும் ஆகாதவனுக்கு வீடு கொடுத்தவன் நீசமாயிட்டானா ஆகாதவன் வந்து ரொம்ப ஆகாதவனாக போயிடுவான். சரியா, வலுவளர்ந்து அவன் போயிடுவான். ஸோ 9ஆம் இடம் முழுக்க அவுட் ஆயிரும். பேர் போல் அந்தஸ்து நல்லா இருக்காது, ஆள் ஒரு மாதிரியாக தெரிவாங்க. சரியா, ஸோ கடகத்தில் புதன் இருக்கிறவங்க அந்தளவு சிறப்பாக இருக்காது. இருப்பினும் அவர் 3ஆம் இடத்தை பார்ப்பார். தனித்த புதனாக இருந்தார்னா ஓரளவு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். கலைகளெல்லாம் நல்ல ஒரு திறப்பாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கும், ஓரளவு காரிய உந்தலாக இருக்கும், ஓரளவு என்ன சொல்லுவாங்க, நோகாமல் நொங்கெடுப்பாங்க. உட்காந்த இடத்துல வேலையை பார்த்து நல்லா சம்பாதிப்பாங்க. 10ஆம் இடம் சிம்பத்தில் இருக்கலாம், சூப்பர். அதிநட்பில் இருப்பார். புதனுக்கு பிடித்த வீடு. நான் இந்த வீடியோவில் எதுக்கு புதனை பேசுகிறேன்னா, புதன் தான் வந்து உங்களுக்கு பெரும்பான்மையான பலத்தை கொடுக்குறவர், லாபத்தை கொடுக்குறவர், தடைகளை தகர்த்து எடுத்து பலத்தை கொடுக்குறவர். அது எப்படின்னா, எதிரி வந்து நமக்கு உதவுற மாதிரி, அது புதன் தான். அதுக்கு தான் விருச்சிக ராசிக்கு புதனை பற்றி சொல்கிறேன். நான் ராசிக்கு தான் சொல்கிறேன். லக்கணத்துக்கு சொன்னோம்னா இன்னும் பெரிய இழுத்துக்கிட்டே போகும். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தசாபுத்திக்கும் சொன்னோம்னா பெரிய சப்ஜெக்டாக போயிடும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது நாள் போயிடும். சரியா, நேரங்காலம் போயிடும். அடுத்து வருகின்ற வீடியோலாம் போடுறேன், ஒவ்வொரு புத்திக்கும் புதன் எப்படி ஆக்ட் பண்ணுவார்னு. ஏன்னா புதன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் விருச்சிக ராசிக்கு தான், லக்கணத்துக்கு இல்லை. இப்போ நீங்கள் வந்து விருச்சிக ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களும் புதன் நல்லது செய்ய மாட்டார். அது ஓப்பனாக சொல்கிறேன். விருச்சிக ராசியில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்காது. அதே மாதிரி தனுசு மீனத்துக்கு மாரகாதிபதியாக வருவார். 7-10 கூடையவன் வருவார். அதுவும் தனுசுக்கு 7 கூடையவன் வருவார், நல்லா இருக்காது. தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கும் மாரகஸ்தானத்தில் உட்காரக்கூடாது. ரிஷபம் துலாம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ரிஷபம் துலாம், மகர கும்பம், கன்னி மிதுனம், இவங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் புதன் எப்பவுமே நல்ல பலங்களை கொடுப்பாரு விருச்சிக ராசியில். ரைட்டு, இப்போ 10ஆம் இடம் சிம்மத்தில் இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. தொழில் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இது பண்ணுவாங்க. அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும், அரசு தொடர்பு நல்லாயிருக்கும். சரி, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தாயன்பு இருக்கும், நல்ல உயர்கல்வி படிச்சிருப்பாங்க. படித்து முடிச்சோன்னே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இவங்களுக்குலாம் ஈஸியாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள், தொழில், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல இருக்கலாம், சூப்பர். 11ஆம் இடத்துல 11 கூடையவனே மூலத்திரிகோணம் ஆட்சிப்பட்டிருப்பார், நல்ல அமைப்பு. சரியா, விருச்சிக ராசிக்கு கண்ணியில் புதன் இருந்தார்னா நல்ல அமைப்பு. சரியா, கண்ணியில் புதன் இருந்தார்னா நல்ல லாபத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு பிள்ளைகளை வச்சதில் ஏறத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க, பிள்ளைகள் நல்லா படிச்சிருப்பாங்க, பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க, பிள்ளைகளை வச்சு நல்லா கடைசி காலத்தில் நல்லா இருப்பாங்க, லாபமாக இருக்கும். பெற்ற பிள்ளைகளே உங்களுக்கு லாபமாக இருக்கும், அவ்வளோதாங்க. தான் பெற்ற பிள்ளைகளே நல்லா இருக்குன்னா ஒரு மனிதனுக்கு அதை காட்டிலே ஒரு பெரிய பெருமை இல்லை. பிள்ளைகள் நல்லா இருக்குங்க. நான் என் பிள்ளை படிக்க வச்சேங்க, என் பிள்ளை நல்லா படித்தான், நல்ல வேலைக்கு போயிட்டான், நல்லா இருக்கான், நான் சந்தோஷமாக இருக்கேன், அவனை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். இதுதான் ஒரு தாய் தகப்பனுக்கு பெரிய பொக்கிஷம். ஒரு தாய் தகப்பனுக்கு பெரிய பொக்கிஷம், மன திருப்தியை கொடுக்குறதுன்னா தான் பெற்ற பிள்ளைங்க நல்லா இருக்குது, அந்த ஒரு செய்தியை அவங்க கேட்டுட்டாங்களே போதும், நல்லா இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க. சரியா, அந்த அமைப்பை கொடுப்பார் புதன். சரியா, 11ஆம் இடத்துல கண்ணியில் இருந்தார்னா நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு, லாபத்தை கொடுப்பாரு, ஏற்றத்தை கொடுப்பாரு, வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. பிள்ளைகளும் அறிவுபூர்வமாக இருப்பாங்க. சரியா, அடுத்து 12ஆம் இடம் துலாமில் இருந்தாருன்னா பிரச்சனை தான். சரியா, அயன சேனை போக நல்லா இருக்காது, அலைச்சல் இருக்கும், வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஏன்னா அறிவு உபயோக உட்காந்துருச்சுல, புதனால அறிவுக்காரகம் தானே, எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா, தொட்டத்துக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது என்ன கடைசியில் வம்பு வழக்கில் தான் போய் முடியும். அது ஒரு சீராக இருக்காது. 12ஆம் இடத்துல புதன் இருக்குது, அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. சரியா, ஆனால் அவர் வந்து ஸ்தான பலம் பெறுவார். துலாமில் உட்காந்துருப்பார், ஸ்தான பலம் பெறுவார். சுக்கிரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் இருக்கும். பாப தொடர்பு இல்லாமல் இருந்தார்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார்.
இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல அந்தளவு திருப்தி இருக்காது, பிரச்சனை இருக்க தான் செய்யும். இருந்தாலும் உத்தியோகம் நல்லா பார்ப்பாங்க. 12ஆம் இடத்துல இருந்தாலும் உத்தியோகம் இருக்கிற இடத்த விட்டு அலைஞ்சு போகிறது, அலையிறது, இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவார். ஓகே நேயர்களே, புதனை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். ஓரளவு ரவுண்டு வந்திருக்கிறேன். புதன் வந்து விருச்சிக ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாருன்னு. ஏன்னா புதன் தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குறவர், பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்குறவர், பெரிய பெனிஃபிட்டை கொடுக்குறவர். ஸோ புதன் நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கணும். புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லாபத்தை அடையலாம், பெரிய ப்ராஃபிட் அடையலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வந்து நான் மொத்தம் எத்தனை கிரகத்தை சொல்லியிருக்கிறேன்? மொத்தம் 3 கிரகம் சொல்லியிருக்கிறேன். குரு, சந்திரன், புதன். குரு 2 கூடையவன், வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறவர். அவருக்கு என்ன பண்ணணும்? வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு கடலை உருண்டை கொடுக்கணும். அடுத்து சந்திரனுக்கு என்ன செய்யணும்? திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து தயிர் சாதம் கொடுக்கணும். பச்சரிசியில் பொங்குன தயிர் சாதம் கொடுக்கணும். அடுத்து புதனுக்கு வந்து புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு தான் கொடுக்கணும். ஏன் பசுமாட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, பசுமாட்டில் தான் 30 தேவிகளும் 3 30 கோடி தேவர்களும் இருக்கிறாங்க. பசுமாட்டு கொடுக்குறது அவ்வளோ சிறப்பு. சரியா? ஏன்னா வேறு யாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது, யாரும் வாங்க மாட்டானுங்க. பசுமாடு தான் மறுப்பு இல்லாமல் வாங்கிக்கிறோம், கொடுத்தா சாப்பிட்டுக்கிறோம். அது சாப்பிட்டாலே சிறப்பு தான். இன்னும் பசுமாட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா காகத்துக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா யானைக்கு கொடுக்கலாம். யானை கொடுக்குறது வந்து இறைவனுக்கு கொடுக்குற மாதிரி. யானைங்கிறது பெரிய தெய்வ அம்சமான ஒரு விலங்கு. அடுத்து காகத்துக்கும் கொடுக்கலாம். காகம் வந்து பித்தர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்ம அம்மா வழி, அப்பா வழி, தாத்தா பாட்டி. நல்லா சொல்லணும், அப்பா வழி தாத்தா பாட்டி தான் நம்மளோட பித்தர்கள். காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது சிறப்பு தான். சார் பசுமாடை பார்க்க முடியல சார் அப்படின்னா காகத்துக்கு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காகத்துக்கு கொடுத்தோம்னா பித்தர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பித்தர்கள் நம்ம பேரம்பத்தி கஷ்டப்படுது, இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவங்க உதவி பண்ணுவாங்க, நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க. ஸோ ஒரு மனிதன் சில காரியங்கள் பண்ணுறதுன்னா இது மாதிரி பிராணிகளுக்கு தான் பண்ணணும். காகம், பசுமாடு, யானை, இது மாதிரி இதுக்கு செய்யலாம். சரியா? அதுபோக இதுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், இதெல்லாம் சில காரியங்கள் செய்யணும். சரியா? அதுபோக மனிதன் உதவி பண்ணலாம். நீங்கள் வந்து ஏழை எளியவர்கள், வயதானவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், வியாதியில் இருக்கிறவங்க, உடல் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் செய்யலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு செஞ்சீங்கன்னா சனி பகவான் நல்லா சந்தோஷப்படுவார். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ அதிர்ஷ்ட கட்டையாக தான் இருக்கும், காரிய தடங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்? உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணலாம். சரியா? உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சனி பகவான் வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணணும்னா நல்ல சந்தோஷமாக கொடுப்பாரு. வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம், எறும்பு புத்துகளுக்கு தீனி போடலாம், இதெல்லாம் பண்ணணும். சரியா? அது குறிப்பாக வந்து இப்போ உங்களுக்கு சில தசா புத்திலாம் நடக்கும். கேது திசை சனி புத்தி, சூரிய திசை சனி புத்தி, சந்திர திசை சனி புத்தி, செவ்வாய் திசை சனி புத்தி. செவ்வாய் திசைக்கு மேலெலாம் வயசாயிரும், ரொம்ப வயசாயிரும். சரியா? சூரிய தந்திர செவ்வாய் திசையெல்லாம் ரொம்ப வயசாயிரும். ராகு திசையெல்லாம் வராது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வராது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் 90 வயசுக்கு மேலே தான் வரும், தாண்டிடும், ரொம்ப தாண்டிடும். சரியா? ராகு திசையெல்லாம் வராது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் கடைசி காலத்தில் ராகு திசையில் உட்காந்துருப்பாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கதை பெரிய கதைங்க. சரியா? கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த செவ்வாய் திசையோ ராகு திசையை வந்து வறுத்து எடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏகப்பட்டவர் இடியாபச்சுக்கள் இருக்காங்கன்னா அது கடைசி காலத்தில் இந்த செவ்வாய் திசையோ ராகு திசையோ வரும். சரியா? அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் போடுறேன். சரியா? நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன், ஆனால் டைம் இருக்க மாட்டேங்குது. சரியா? தொட்டு ஒன்றை தொட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்கிற தகவல் எல்லாமே ஜோதிட தகவல் தான். நட்சத்திரம், ராசி, லக்கணம், இதை சுற்றி தான் வரும். அடுத்து தசாபுத்தி, இவ்வளோ தான். ஒரு தனி மனிதனுக்கு பலன்கள் எல்லாமே அதுதான். நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், லக்கண பலன்கள், தசாபுத்தி பலன்கள், விதி, மதி, கதி. சரியா? விதி, மதி, கதி. இதில் மதி வந்து எதில் வேலை பார்க்கணும்னா ராசிக்கு வேலை பார்க்கும். சரியா? மதிங்கிறது வந்து வீட்லேயும் வேலை செய்யும், வெளி வட்டாரத்துலேயும் வேலை செய்யும், அதுதான் மதி. சரியா? மற்றதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கும். இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கிறது, இன்னாரை கட்டிக்கிறது, இன்னார் கூட குடும்பத்தை கடத்துறது, வேறு வழி இல்லாமல் இருக்கிறது, அவனுக்கு பொங்கி போடுறது, அவன் துணிமணிலாம் துவைக்கிறது, வேறு வழி இல்லாமல் கிடக்கிறது, அதெல்லாம் என்ன கதி, வேறு வழி இல்லாமல் கிடக்குது. சுக்கிர தேசம் நடக்குன்னா புருஷனுக்கு பொங்கி போட்டு தான் ஆகணும். ஏன்னா சுக்கிரங்கிறது என்ன, லைஃப் பார்ட்னர் தானே. பெண்ணுக்கு வந்து கணவன், ஆணுக்கு வந்து பெண், இப்படி தான் போகும். சுக்கிரனாலே வந்து இல்லறம் தான். காலப்புருஷ சக்கரத்துக்கு 7 கூடையவன் தானே. அதனால் இப்படியே போகும். சரி, ரைட் நேயர்களே, இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பொருளாதார நிலையில் பணம் கையில் கிடைக்கணும்னா விருச்சிக ராசிக்கு இந்தந்த தெய்வங்களை கும்பிடுங்க. அது குரு பலம் வேணும்னா சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். 3 நட்சத்திரத்துக்கு சித்தர் சொல்லியிருக்கிறேன். அந்த இமேஜ் வேணும்னா அடியங்கிட்ட கேளுங்க. 8807457629. சார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன், எனக்கு இந்த சித்தரை கொடுங்கன்னா அந்த ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கும்பிடுங்க. வேலைக்கிழமை தோறும் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும்.
ஸோ இதில் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா 3 கிரகங்களுக்குமே 3 விதமான நாட்களில் 3 விதமான காரியங்கள் பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க, பெரிய ஆள் ஆவீங்க. சரியா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சார் எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன வழிபாடை பண்ணுங்கள். பெருசாக லெவலாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் செய்யுங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். சரியா? பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், எபோ ஆவரேஜ் 3 நிலையில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஏற்பாடுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் அலோகேஷன், ஆர்கனைசேஷன், கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். சரியா? சில பேர் திட்டமாக இருப்பாங்க, போதும் சார் எனக்கு மாத சம்பளமே போதும், அங்கிட்ட அலைய வேண்டாம், என்னால் முடியலை, இவ்வளவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள், சித்திரை வழிபாடு பண்ணுங்கள். இல்லை சார் நான் கொஞ்சம் எலெக்ஷனில் நிற்கணும், பெரிய ஆள் ஆகணும், ஊரில் என் தலையை காட்டணும் அப்படின்னா சந்திரனை வழிபாடு பண்ணுங்கள். நான் பெருசாக சம்பாதிக்கணும், ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், பெரிய மல்டி மில்லியனர் ஆகணும்னா புதனை வழிபாடு பண்ணுங்கள். அந்த 3க்குமே நான் வழிபாடு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். ஓகே நேயர்களே, 3மே சாத்தியப்படும். 3மே சாத்தியப்படும். அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். குரு, சந்திரன், புதன் இந்த 3 கிரகங்களுமே தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார். சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார். அவர் வந்து நீச சந்திரனாக இருக்கக்கூடாது. நீச சந்திரன் இல்லாமல் ஒளிச்சந்திரன் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஒளிச்சந்திரனா நீங்கள் எந்த மாதத்தில் பிறக்கணும்னா, நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதாவது ஆவணிக்கு மேலே பிறக்கணும். ஆவணியிலேருந்து எது வரைக்கும் பிறக்கணும்னா, நீங்கள் வந்து மாசியிலேருந்து பிறக்கணும். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதத்தில் பிறந்தவங்க விருச்சிக ராசியில் நல்லா இருப்பாங்க. ஓரளவு பேர் போல் அந்தஸ்தோடு இருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதத்தில் பிறந்தவங்க. சரியா? இந்த மாதத்தில் பிறந்தவங்க மிக சிறப்பாக இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்க யார் சார் அப்படின்னோம்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார் சார்னா, விருச்சிக ராசியில் வந்து இந்த மாதம் அந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க அவ்வளோதான், நொந்து நூலில் சேருவாங்க. சரியா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம் சார்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? ஏன்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். மற்றவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும், ஓரளவு நல்லாயிருக்கும். அதுபோக இந்த சந்திரனுக்கு வந்து குருவும் புதனும் கேந்திர கோணத்தில் வரணும். இப்போ சந்திரன் ராசியில் இருக்காருன்னா குரு வந்து குரு வலயத்தில் கும்பத்தில் இருக்கணும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே குரு பார்வையில் புதன் வந்துட்டாருன்னா சூப்பர், அருமையான அமைப்புங்க. சிம்மத்தில் புதன் இருப்பார். ஏற்கனவே சொன்னேன் நான், சிம்மத்தில் புதன் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாருன்னு. இவங்களாம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, அரசியல்வாதி ஆயிடுவாங்க, அரசியல்வாதிகளுக்கு பிஏவாக இருப்பாங்க, அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய லெவலில் எடுப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அருமையான அமைப்புங்க. விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பார். நான் சொன்ன மாதத்தில் பிறந்திருக்கணும். அந்த மாசி மாதத்துலேருந்து ஆவணி மாதத்துக்குள்ளே பிறந்திருக்கணும். அவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கணும், 10ஆம் இடத்துல புதன் இருக்கணும். நல்ல அமைப்புங்க. இவங்களாம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. சரியா? நல்ல தொழில் வியாபாரம் பண்ணுவாங்க, அரசு தொடர்பில் நல்லா இருக்கும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்களை அடிச்சுவாங்க, நல்லா இருக்கும். சரியா? சிம்மம் வலுத்து இருக்கும், நல்லா இருப்பாங்க. அரசில் பெரிய கிளர்க்கில் போஸ்ட்டில் போய் உட்காந்துருவாங்க, பெரிய பெரிய வருமானத்துறை அதிலெல்லாம் போய் உட்காந்துருவாங்க. சில பேர் வந்து அரசு சம்மந்தப்பட்டதில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீதிபதி இப்படிலாம் போயிடுவாங்க. சரியா? அந்த தொழிலும் போகும். ஸோ இதெல்லாம் சொல்ல போய்கிட்டே இருக்கும். சரியா? நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கும். வாட்டர் மேபி சந்திரன், குரு, புதன் 4 பேருமே தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சரியா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சரியா? இந்த 3 கிரகத்தை மட்டும் பாருங்கள். சந்திரன், குரு, புதன் இவங்க வந்து அந்த ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் மறையாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, ராசிக்கு மறையாமல் இருக்காங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. குரு தசையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துட்டு போயிடும். சரியா? அனுச நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. கேட்ட நட்சத்திரத்துக்கு கடைசி காலத்தில் தான் வரும். சரியா? கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து கடைசி காலத்தில் வருதோ வராச்சோ, ஏன்னா புதன் தசையில் பிறந்திருப்பாங்க, கடைசி காலத்தில் ரீச் ஆகும், சில நேரம் ரீச் ஆகாது. ஸோ குரு நல்ல கிரகம், விருச்சிக ராசிக்கு நல்ல கிரகம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குரு தசை உங்களால் மீட் பண்ண முடியாது. விசாக நட்சத்திரம் குரு சாரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஸோ அனுசம் கேட்டதான் ரொம்ப மெயின். ஏன்னா விசாகத்தில் ஒரு பாதம் தான் இருக்குது. ஸோ அனுசத்துக்கு வந்து குரு திசை வராது. விசாக என்னது பேர் கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து கடைசி காலத்தில் வரும். புதன் திசை, கேது திசை, சுக்குர் திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. இதுக்கே 90 வயசு ஆயிரும். சரியா? 90 வயசுக்கு மேலே எந்த திசை வந்தானா வரட்டி என்ன, குரு திசை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். இந்த 3 நட்சத்திரம் விசாகம், அனுசம், கேட்ட நட்சத்திரத்துக்கு இனிமேல் இவங்க தான் பணம் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் பணம் தேவைப்படுது, பணம் வேணும்னா இந்த கிரகங்கள் தான் இனிமேல் பணத்தை கொடுக்கும். இவங்களை விட்டு விடாதீங்க, இந்த காரியத்தில் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நீங்கள் இதுக்கு போய் ஜோசியரெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் செய்யுங்க, நான் சொன்ன காரியத்தை மட்டும் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 18 வாரம் செய்யுங்க, ஒரு மாற்றம் இருக்கும். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த ஜாதகத்தில் அனுப்பாதீங்க. ஜாதகம் அனுப்புறதுங்கிறது வேறு, அது வாட்ஸ்அப்பில் அனுப்பி தனிப்பட்ட முறையில் பணம் கட்டி பார்க்கணும். நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் இந்த ஜாதகம், பிறந்த தேதி இதெல்லாம் அனுப்பாதீங்க. உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். அனுச நட்சத்திரம்
நான் வந்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பரிகாரம் அல்லது வழிபாடு சொல்லுவேன். பரிகார வழிபாடு தான் ஒரு மனிதனுக்கு தீர்வை கொடுக்கும், நிரந்தர தீர்வை கொடுக்கும். அதை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன், ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சுன்னா செஞ்சுருவேன். தமிழில் டைப் பண்ணுங்கள், இல்லைனா இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். இந்த தங்கிலீஷ்லலாம் பண்ணாதீங்க. அது இந்த லேடிஸ் தான் நிறையா பண்ணுறாங்க. அப்படி ஃபோனை உட்காந்துட்டு தங்கிலீஷில் பண்ணுறது, அதை படிக்கவே முடியல, புரிய மாட்டேக்கு. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலே கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.